மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் நீல நிற சூரியன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் மாதிரி ஒரு 4-5 படங்கள் வந்திருக்கு. அதில் இந்த படம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பேசுகிறேன்னு சொல்லி இயக்குநர்கள் படம் எடுப்பாங்க. அந்த படமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும். இல்லை அவங்க எடுத்த பிரச்சனை மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகாது போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க சமூகத்தில் எந்த பிரச்சனை நம்ம சொல்லணும்னு முடிவு பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை அவங்க தெரிஞ்சுக்காததும், அதை போதிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாததும், அதை பற்றின அனுபவம் இல்லாததும் தான் காரணம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீல நிற சூரியன் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு முக்கியமாக இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையை கையாண்டிருக்காங்க. அந்த பிரச்சனை என்ன, அது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சம்யுக்தா விஜயன் இவங்க ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்க. இவங்களுடைய சுயசரிதை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. இவங்க மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆணாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண் தன்மை உடையவங்களாக மாறிட்டு வருவாங்க. அதுக்கு போய் டாக்டரை பார்க்கும்போது தான் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் நினச்சது கரெக்டு தான், உங்களுக்கு பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் பெண் தன்மையுடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்குது, அதனால் நீங்கள் சீக்கிரம் பெண்ணாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா அவங்க கேட்பாங்க, இது மாதிரி அப்போ நான் உடல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க அப்படிம்பாங்க. கிட்டி மனநல மருத்துவரை போய் சம்யுக்தா பார்ப்பாங்க. ஆணாக இருக்கும்போது போய் பார்ப்பாங்க. அப்போ கிட்டி சொல்லுவார், முதல்ல நீங்கள் உடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனநல மருத்துவர் நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சார்ந்தவங்களையும் நீங்கள் பெண்ணாக மாற போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சமூகத்தில் பெண்ணாக போகும்போது அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அந்த பிரச்சனையை நீங்கள் எந்த அளவுக்கு மனதளவில் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க, அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியுதா, நீங்கள் அதை ஏற்றுக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு உடல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும். ஒரு முறை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு முறை அந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நீங்கள் பெண்ணாக மாறும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதோ மற்றது எதுவுமே நடக்கிற வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் யோசிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் தான் ஆண் இல்லை பெண் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்க ஸ்கூலில் கிளாஸ் பசங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கிற பசங்கிட்ட, அந்த பசங்க எப்படி இவங்ககிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, அடுத்தது சக டீச்சர்கிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்கில் இவங்களை பார்க்குறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு இவங்க என்ன நடக்குது, இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தை நடித்து இயக்கியிருக்கிறது சம்யுக்தா விஜயன். ஏற்கனவே சொன்னேன். இவங்க ஒரு நடிகராக முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா இவர் ஜென்ஸாக இருப்பாங்க. ஜென்ஸாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெண் தன்மை உடையவங்க மாறும்போது இப்போ இவங்க பெண்ணாக இருந்தாலும் இந்த கதையில் ஆணாக இருக்கிறதுனால அந்த ஆண் கெட்டப்லேயே இவங்க நடிச்சிருப்பாங்க. நடிக்கும்போது பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்தாலும் அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற பெண் தன்மை இவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது, இவங்க எப்படி தன்னுடைய ஃப்ரெண்டுங்ககிட்டையும் மற்றவங்ககிட்டையும் தான் ஒரு பெண்ணாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல தயங்குறாங்க. சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால இவங்க அப்பா கஜராஜ் இவங்களுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. அந்த கல்யாணத்துக்கு ஏன் வேண்டான்னு அந்த காரணத்தை அவரால் சொல்ல முடியாதுங்க. அப்போ என்ன மாதிரியான தயக்கம் ஏற்படுது, சொன்ன பிறகு இவங்களுக்காக பொண்ணு பார்த்தாங்களே ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது, அதுக்கு அடுத்தது ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட்டு, அதுக்கு அடுத்தது பிரின்ஸிபால் வைஸ் பிரின்ஸிபால் இவங்களாம் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மிக துல்லியமாக நடிச்சிருக்காங்க. இவங்க ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறதுக்கு உண்டான சூழலை சொல்கிற ஒவ்வொரு சீன்லையும் இவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்க அரவிந்துங்கிற ஆணாக இருந்து பானுங்கிற பெண்ணாக மாறுவாங்க. இவங்க பானுங்கிற பெண்ணாக மாறும்போது தான் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பெண்ணாக மாறினோன்னா ஸ்கூலில் இவங்களுக்கு டாய்லெட் கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட்னு இருக்கும். இவங்க லேடிஸ் டாய்லெட்டுக்கு போகும்போது அங்கே என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இவங்களுக்கு தனியாக ஒரு டாய்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல பெண்ணாக மாறின பிறகு இவங்க காஸ்டியூமு இவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க போட்டு வெளியே வரும்போது அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஒர்க் பண்ணுற பிடி ஆசிரியர் இவங்களை எப்படி பார்க்குறாங்க, இவங்களை காதலிக்கிற மாதிரி காதலித்து அவர் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட கொடுக்குறாரு, இது எல்லாத்தையும் இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறதுல இவங்க பானுவாக நடிச்சிருக்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இவங்க பானுவாக மாறின பிறகு கிளாஸ் ரூமில் போய் உக்காந்தாலும் அங்கே இவரை நீங்கள் அரவிந்த் தான் அப்படின்னு பேர் மாற்ற முடியாது அப்படின்னு அங்கே அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சொல்லி இவங்க ஆணாகவும் பெண்ணாகவும் 2 டைமென்ஷன்லையும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்க சந்தித்த பிரச்சனைகளை இவங்க அப்படியே நடிக்கிறதுனால இதில் எந்த இடத்துலையுமே அதிகமான மிகைப்படுத்தப்பட்ட நடிப்போ அல்லது அண்டர் பிளே பண்ணியோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதே இல்லை. இவங்க லைஃப்பில் என்ன நடந்தோ அதை அழகாக பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனரும் அவங்க தான். இது அவங்களுக்கு முதல் படம் இயக்குனராக.
இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு இயக்குனராக இந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தருது. என்ன காரணம்னா, ஏற்கனவே பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான், இந்த பிரச்சனை இவங்க அனுபவிச்சதுனால இவங்களால அதை கரெக்டாக கொடுக்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவங்க டைரக்டராக எந்த இடத்துல ரொம்ப அசத்தியிருக்காங்கன்னா, இவங்க பானுவாக மாறிடுவாங்க. மாறிட்டு வந்து இவங்க கிளாஸ் ரூமில் அட்டன் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸோடைய ஷெட்யூல்லாம் போட்டிருப்பாங்க. இந்தந்த பேரில் இந்தந்த டீச்சருங்க இந்த பீரியடுக்கு போகணும். இவங்க சேரில் உட்காருவாங்க. உட்காரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அரவிந்த் அப்படின்னு அவங்க பேர் இருக்கும். என்ன காரணம்னா, இவங்க பானுவாக மாறிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கூல் வந்து அவங்கள அரவிந்தா தான் பார்க்குது அப்படிங்கிறத அந்த பின்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் மூலம் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு டைரக்டரை பிரமாதமாக அசத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷாட்டுமே எல்லாமே ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் எல்லாமே. எந்த இடத்துலையுமே இவங்க வச்சிருக்கிற ஃப்ரேமோ, ஆங்கிளோ, கேமரா ஆங்கிளோ, அந்த டைலாக்கையோ, அந்த டைலாக்ல அல்லது வந்து அந்த ஷாட்டில் நடிகர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீலிங்கை எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா மகேந்திரன், பாலு மகேந்திரா மாதிரியான பெரிய இயக்குனர்கள், நாம் பார்த்து ரசித்த இயக்குனர்கள்லாம் தேவையில்லாத ஒவ்வொரு ஷாட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஸ்டடி பிளாக்காக எடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்டே இருக்காது. எல்லா இடத்தையுமே அழகாக ஸ்டடி பிளாக் வச்சு வச்சு எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இவங்க மட்டும் கிடையாது, இவங்க கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய ரியாக்ஷன்ஸை நிறையா கெயின் பண்ணி அந்த ஷாட்டை வந்து ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. ஒரு இயக்குனராக பல இடத்துல ரசிச்சிருக்காங்க, ரசித்து செஞ்சுருக்காங்க. அதை நம்மளால் ரசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட்ஸ் மூவிஸில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோடைய பின்னணி இசையில் பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட்டு வந்து தொடங்குது. அந்த சீனோடைய தொடர்ச்சி அந்த ஷாட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த ஷாட்டுகள். அந்த சீனு என்ன சொல்ல வருது, அது வந்து அந்த சீனு சந்தோஷத்தை தருதா அல்லது வந்து சோகத்தை தருதாங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அந்த சீனுக்கு உண்டான சூழலை ஆர்டிஸ்ட்டுங்களும் டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி மியூசிக்கில் கன்வே பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளாஸ் ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் ரீ ரெக்கார்டிங் போகும். அடுத்து அந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பரதநாட்டிய பரதநாட்டிய டீச்சர் வராதனால இவங்க போய் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பானுவா மாறின பின்னாடி. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மியூசிக்லேயும் கேமரா ஆங்கிள்லையும் ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸை வாங்குறதுலையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சம்யுக்தா வந்து இது வந்து முதல் படம்னு சொன்னால் யாருனாலையுமே நம்ப முடியாது. அந்தளவுக்கு பக்குவமாக தெளிவாக ரொம்ப சரியான அளவோட இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் பெஞ்சமின் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை இவர் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி டைரக்டர் எந்தெந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சர்வதேச படத்தை, பொழுதுபோக்கான படத்தை நம்ம பார்த்த ஃபீலிங் தான் கொடுக்குது. இது வந்து ஒரு முழு நீள பொழுதுபோக்கு படம்னு அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பேரலல் சினிமா. ஆனால் இருந்தாலும் முழு படத்தையும் ரசிக்க முடியுது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர்னால நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுறதுக்கு பதிலாக அவங்க மேலே ஒரு மரியாதை ஏற்படுது. உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் வேணும்னா மணி டாக்ஸ் நேயர்களே இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.